வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். அதாவது குருவும் புதனும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சேர்ந்து இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த யோகத்தில் வருவீங்க. அதாவது குருவும் புதனும் எங்கே வேணுமா சேர்ந்துருக்கட்டும். ஆனால் சேர்ந்து இருந்துருச்சுன்னா, இல்லை பார்த்துக்கிட்டாலும் சரி, சத்தமாக பார்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை குரு புதனை பார்த்தாலும் சரி, அது படிச்சுன்னா மன்னனாகும் தகுதி உடையவர்கள் நீங்கள் தான். திறமை, செல்வாக்கு, ஆட்சியாளம் திறமை, ஆட்சியாளனாக திகழ்வது, இது எல்லாம் உண்டு. கணக்கில் புலியாக இருப்பீர்கள். இதுக்கு பேர் என்ன யோகத்தில் வரும்னா சரஸ்வதி யோகத்தில் வரும். சரிங்களா? நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் குருவும் புதனும் சேர்ந்து இருந்துச்சுன்னா, எந்த கடத்தில் இருக்கட்டும், அந்த வீட்டின் அதிபதி ஆட்சியாக இருக்கணும், இல்லை உச்சமாக இருக்கணும், இல்லை அவருக்கு கேந்திரத்தில் இருக்கலாம், திரியோணத்தில் இருக்கலாம். 6-8 12 மறையக்கூடாது. அதே போல் நட்சத்திர சாரம் கொடுத்தவனும் வலிமையாக இருக்கணும். 2 பேருக்குமே சாரம் கொடுத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் வலிமையாக இருக்கணும். அப்படி மட்டும் வலிமையாக இருந்துச்சுன்னா இந்த பலன் மாறாமல் நடக்கும். சரிங்களா? இல்லை குருவோட வீட்லேயோ புதனோட வீட்லேயோ 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகங்கள் அவருக்கு மறையாமல் இருந்தாவே போதும், இல்லை தசை நடத்துக்கிற கிரகத்துக்கு மறையாமல் இருந்தாவே போதும். அப்படி இருந்துருச்சுன்னா இந்த யோகம் கட்டாயம் உண்டு. ஆட்சியாளும் திறமை குரு புதன் சேர்க்கைக்கே உண்டு. சரிங்களா? நிச்சயம் நடக்கும். உங்களுக்கு ஜாதக கட்டத்தில் சேர்ந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு காலத்தில் ஆட்சியாளர் தான். ஒரு மன்னனாகவோ, இல்லை அரசியலில் பெரிய ஜெகஜோதியாக சொல்லிக்கிறதுக்கோ, இல்லைனா அரசாங்க வேலையில் இருப்பதற்கோ வாய்ப்பு உண்டு. தவற விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? குரு புதன் சேர்க்கை சேர்ந்துருக்கா, எந்த வகையிலும் அரசாங்கத்தில் வேலை செய்கிறதுக்கு, இல்லை அரசியலில் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்க. ஒரு காலத்தில் மன்னனாக்கி விட்டுருவோம்.